Hi friends, welcome to Tanis ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. மணச்சூரில் பொன்னி அரிசி 1 கிலோ கழுவி வச்சுருக்கோம். சிக்கன் 1 கிலோ, தக்காளி 400 கிராம், வெங்காயம் 400 கிராம், பச்சை மிளகாய் 3, தேவையான அளவு உப்பு, தயிர் தேவையான அளவு, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு லவங்கம், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மல்லி 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சோடனே செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 200 ml ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் 400 கிராம், பச்சை மிளகாய் 3 போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறோம். தயிர் 200 ml சேர்த்துக்கணும். தக்காளி 400 கிராம் சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போது சிக்கன் 25% வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அரை வேக்காடு அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா ஒலை நல்லா கொதிஞ்சிருச்சு. அரிசியை போட்டு அரை வேக்காடாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது சிக்கன் 25% வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருந்த அரிசி எடுத்து இதில் கொட்டிக்கிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. ஒரே லெவலுக்கு இதை மட்டம் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து தம் போட போகிறோம். இப்போது தம் போட்டாச்சு. இன்னும் 20 நிமிஷத்தில் சுவையான தம் பிரியாணி ரெடி. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க ரைஸை கீழே வர மாதிரியும் கீழே இருக்க ரைஸை மேலே வர மாதிரியும் கிண்டி விட்டுக்கணும். கீழே இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி கிண்டி விட்டாச்சு. இன்னும் 20 நிமிஷத்தில் சர்வ் பண்ணி காட்டுறோம். இப்போது சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனிஷ் ஆச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பிரியாணி. ஆச்சி பிரியாணி சூப்பராக இருக்குங்க.
உங்களுக்கு இந்த சிக்கன் தம் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.